என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா தனியாக தான் இருந்தார். இவங்களா பேசினா கூட அவர் சரியாக மூஞ்சி கொடுத்து பேசாதனால இவங்களும் இவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்து அந்த தாத்தாவை பற்றி பயங்கரமாக கேட்குறாங்களாம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க சொல்லிட்டாங்க அந்த தாத்தா எங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா விசாரித்து பார்த்தா அந்த தாத்தா ஹார்ட் அட்டாக்லேயே அந்த வீட்டில் இறந்து 5 மாதமாக இருந்திருக்குறாங்க. நான் கேட்டேன் இவகிட்ட, உனக்கு ஸ்மெல்லே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக எந்த ஸ்மெல்லும் எதுவுமே எடுக்கலை, அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவள் சொன்னான். இதே மாதிரி நான் டெக்சாஸில் 5 வருஷம் இருக்கும்போது ஒரு தாத்தா எப்போவுமே ஒரு பால்கனிலே இருந்துகிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவர் வீடை காலி பண்ணாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தட்ட போய் அந்த தாத்தா நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கிறாரு, அவங்க பையன் வந்து அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், பரவாயில்ல நல்லா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தனியாக இருக்கிறதே ஒரு பெரிய கொடுமை, அதை விட கொடுமை நம்மளை யாருமே தேடாதது.